பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் எல்லாமே நிறைந்து இருக்கிறது. எல்லாருக்குமே நிறைவு தான் பிடிக்கும் இல்லையா? குறைவு எந்த மனிதர்களுக்கும் பிடிக்கிறதில்ல. அப்போ இந்த பூமியில் எதெல்லாம் நிறைவாக இருக்குதோ அத்தனையும் கர்த்தருடையதான். தண்ணீர் நிறைவாக இருக்கிறது, மரங்கள் நிறைவாக இருக்கிறது, செடிகள் பூண்டுகள் நிறைவாக இருக்கிறது, மனிதர்கள் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் எல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மனிதர்கள், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள், அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதர்கள், அவருடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள், இது எல்லாமே கர்த்தருடையது தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாம், அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லாமே கர்த்தருடையது. உண்மையாகவே அவருடையதை நீங்கள் அனுபவித்து கொண்டு அவரை வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். சரியா? அதுதான் வேதம் சொல்லுது. பாருங்கள், பூமியில் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருந்தாலும் அந்த இடம் ஆண்டவருடையது. கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் உருவாக்குனீங்களா பூமியை? இல்லை நீங்கள் பூமிக்கு அளவு போட்டிங்களா? பூமிக்கு எல்லாம் குறிச்சிங்களா? ஞானமாக பேசுகிறோம் இல்லை, ஞானி மாதிரி பேசுகிறோம் இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடையதை நீங்கள் அனுபவித்து கொண்டு, அவருடையதை சாப்பிட்டு கொண்டு, அவருடைய சுவாச காற்றை நீங்கள் அனுபவித்து கொண்டு, அவருடைய தண்ணீரை குடித்து கொண்டு, அவர் உருவாக்குகிற ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவித்து கொண்டு அவரை நாம் வேண்டாம் என்று சொன்னால் அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் இல்லையா? நீங்கள் ஒரு தகப்பனாக தாயாக இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அநேக காரியங்களை சம்பாதித்து கொடுக்கலாம். இல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற அவருடைய சொத்து இல்லை, ஆண்டவருடைய சொத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு கொடுத்ததுனால சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய சொத்து எல்லாமே உங்கள் பிள்ளைங்க வாங்கிட்டு உங்களை கடைசி நேரத்தில் நீ எல்லாம் என் அப்பன் கிடையாதுமா, நீ எல்லாம் என் அம்மா கிடையாது அப்படின்னு உங்களை துரத்தி விட்டுட்டா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இல்லை உங்களுடைய எல்லாத்தையுமே அவன் பேரில் எழுதி வச்சுட்டு பிள்ளைங்க பேரில் எழுதிட்டீங்க, இப்போ அவன் உங்களை துரத்தி விட்டுட்டானா உங்கள் மனசு எவ்வளோ பாடுபடும்? அதுதான் இங்கே சொல்லார். இது முழுவதுமே கர்த்தருடையது. அப்போ கர்த்தருடையதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, கர்த்தருடையதை ருசி பார்க்குறீங்க, கர்த்தருடையதை சார்ந்து வாழ்கிறீங்க. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம், சர்வ வல்லமுள்ள தெய்வம், எல்லாவற்றையும் படைத்த தெய்வம், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தெய்வம். அவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார், நியாயம் விசாரிக்க போகிறார், உங்களுக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரமாய் தரப்போகிறார். அந்த தெய்வத்தை ஆராதித்து அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை என்றென்றும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.